சொல் நாங்கள் அறிந்திருந்தாலும் எழுதப்பட்ட தேவனுடைய வார்த்தை ஸ்கிரிப்சர் நாளடைவிலே நாங்கள் வார்த்தையிலே நிலைத்திருந்து கீழ்ப்படிய அப்படியானவர்கள் நீதிமான்கள் என்று தேவனாலே அழைக்கப்படுகிறார்கள். அவர்களுடைய வழி அவர்களுடைய பாதை அதிகமாக பிரகாசிக்கிற சூரிய பிரகாசத்தை போல இருக்கும் நடுப்பல் வரைக்கும். The scriptures are very accurate, authentic. நடுப்பல் வரைக்கும் ஏன் அங்காலே குறைந்து கொண்டு போகிறது மத்தியானத்துக்கு பிறகு. சோ இப்பொழுது கூட வெளிச்சமங்களுக்கு ஆதாமின் மூலம் வந்த ஜனங்கள் உலகத்திலே பெரிய ஜனக்கூட்டம் அவைகளுக்குள்ளே நாங்களும் முன்பு இருந்தோம். வெளியே அழைக்கப்பட்டவர்களோடு பேசுகிறேன், கிறிஸ்தவர்களோடு அல்ல. நீ வெளியே அழைக்கப்பட்டால் நாளந்தம் இயேசுவை பின்பற்றினால் அவரது வார்த்தையை உன்னோடு பேசுகிறேன். ஆதாமின் மூலம் பெரிய ஜனக்கூட்டம் தாங்கள் பூமியின் அதிபதியாக உலகத்தின் அதிபதியான விழுந்து போன லூசிபர் பிசாசு தெரிந்தோ தெரியாமல் 99.99999 விதமான நேரத்தில் ஜனாதிபதிகளோ அதிகாரிகளோ பிரதம மந்திரிகளோ தெரியாது, பேய்கள் தான் மணி நடத்துகிறார்கள் தெரியாது, மந்திரகாரத்திலே போய் எதிர்காலத்தை கேட்கிறார்கள், இயேசுவை வரும் வரைக்கும் கேட்பார்கள். எப்படியாக இந்த குறி சொல்றவர்களிடத்திலே கேட்கிறவர்கள் தான் உலகத்தார் தேவனை அறியார்கள், அவருடைய மகன் இயேசுவை அறியார்கள். இவர்கள் இருளிலே ஜீவிக்கிறார்கள். ஆதாமின் வாழ்க்கையிலே ஜீவிக்கிறார்கள். இவ்வுலக வாழ்க்கை இயேசுவா சொன்ன நானே வாழ்க்கை, அது அவர்களுக்கு தெரியாது. பெரும்பாலான அநேகமாக பரந்த கிடக்கும் கிறிஸ்தவர்கள் உலகம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தேன், எப்பயோ நான் கிறிஸ்தவன், நான் இந்த சபையிலே இருக்கிறேன், சுத்த வஞ்சிப்பு. பிசாசின் வல்லமையிலே அவருடைய பொய்யினாலும் வஞ்சனையினாலும் அகப்பட்டு தாங்கள் எதிரே வாழ்க்கையிலே இடறுகிறார்கள் என்று தெரியாமல் நீதிமொழிகள் 4:19 எதற்காக பிறந்தார்கள், எதை நோக்கி போகிறார்கள் என்று தெரியாது. விழுந்து போன வாழ்க்கையின் பாவத்தினால் உண்டான வீணான சிந்தனையிலே ஜீவிக்கிறார்கள். I am talking about this, even the top educated people, okay? வழியாலே அழைக்கப்படாதவர்கள். அப்ப நான் இவைகளை திருப்ப பேசுறேன். உன் வாழ்க்கை உலகத்துக்குள்ளா அல்லது வழியே அழைக்கப்பட்டாயோ? அதான் உலகம் என்றால் என்ன என்று சொல்லி
ஆவியின் உதவியோடு மகன் இயேசுவின் உதவியோடு ஆராய்ந்து பார்க்கிறோம். We have to know where we are. அந்த டைட்டானிக் ஷிப்ல போனார்கள் அநேகம் பேருக்கு தெரியவில்லை ஷிப் தாழ போடுதுண்டு. அநேகம் பேருக்கு கேப்டன் சொல்லவில்லை. இந்த உலகமும் அதன் இச்சைகளும் ஒழிந்து போகிறது. ஒரு பக்கத்தான் தாழ தொடங்கினோம். What a chaos. So உலகம் பிசாசின் வல்லமைக்குள்ளாய் வஞ்சிப்புக்குள்ளாய் அடைபட்டிருக்கும் ஜனக்கூட்டம் பெரும்பாலான சபை எனப்பட்ட கிறிஸ்தவ கூட்டங்கள் ஆரம்பத்திலே இருந்து வந்த மெயின்லைன் கூட்டங்கள் Roman Catholic, Methodist, Anglican, AOG and all these people, RC, non-RC, those who are not called out, வெளியாலே அழைக்கப்படாதவர்கள் இருளுக்குள்ளே இருக்கிறார்கள். You can be Christian, Methodist, you can call your tongue talking Christian, but you are in darkness if you are not called out. பீட்டர் சொன்னான், இருளிலே இருந்து அவரது ஆச்சரியமான ஒளிக்கு அவர் உங்களை அழைத்திருக்கிறார். Ecclesia. That's what you call called out. அந்த எக்லேசியாவுக்கு தான் வெளியே அழைக்கப்பட்டவர்கள் என்று போடாம சர்ச் என்று போட்டிருக்கிறான். இங்கிலீஷ்ல எல்லாம் சர்ச், தமிழ்ல சபை என்று போட்டிருக்குது. அர்த்தமே கிடையாது. வெளியே அழைக்கப்பட்ட அவருடைய ஜனங்கள் உலகத்திலே இருந்து நீர் வெளியே கொண்டு வந்து எனக்கு கொடுத்தவர்கள் இயேசுவ சொன்னார். அவர்கள்தான் எக்லேசியா. சோ நீ எங்கே இருக்கிறாய்? நீ சொன்னால் நான் பரம்பரை ஆங்கிலிகன், மெதடி, கத்தோலிகம் என்று வைப்பமே. நான் அப்படி சொன்னேன். அதை பற்றி ஒன்றுமே சொல்லவில்லை. பரம்பரையும் ஒரு சபையின் கூட்டத்தின் பேரையும் உலகத்திலே உள்ளவர்கள் அதை விட்டு வெளியே அழைக்கப்பட்டவர்கள். ரெண்டே ரெண்டு இடம். திறமையான கேள்வி. அது உயர்ந்த தேவனும் மகனும் ஆடமிட்டு கேட்டது. பாவத்தில் விழுந்ததுக்கு பிறகு முரட்டாட்டம் பண்ணி உடன்படிக்கை ஆதாம் உடைத்தான். ஒரே ஒரு கட்டளையின் மூலம் உடன்படிக்கை தேவன் ஏற்படுத்தினார். யெகோவா அதை உடைத்து போட்டான். இப்பொழுது அவர் வந்து கேட்கிறார், Where are you? நீ எங்கே இருக்கிறாய்?
தாவீது சொல்ல கேட்டேன், அவன் அப்படி சொல்லவில்லை. அதெல்லாம் உங்களுக்கு படிப்பிச்சாகிட்டது. ஆதாம் மூலம் வந்த மனித குலம் அனைத்தும் பாம்புக்கு பிசாசுக்கு அடிமை. அவன் வஞ்சிப்போதான் 1 யோவான் 5:19 கூறுகிறது, உலகம் அனைத்தும் பிசாசின் வல்லமைக்குள்ளாய் கிடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அந்த அறிவு அநேகம் பேருக்கு இல்லை. என்ன விதமான சூழலிலே ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை அறியாவிட்டால் நீ வஞ்சிக்கப்பட்டு இருக்கிறாய். ஒரு நேரம் வந்தது, ஆகாப் என்கிற ஒரு மனுஷன் ராஜாவாக ஆடும் பொழுது அவன் இஸ்ரேலிலே ஒரு பொம்பளையை எடுக்காமல் கல்யாணம் கட்ட. நான் இப்படி பேசுறேன் உனக்கு விளங்கும்படியாக. வேத எழுத்துக்கள் எனக்கு 7 முகத்தில் சொல்வரிசை நயவசனிப்பு எனக்கு தெரியாது, எனக்கு விருப்பமும் இல்லை. இவன் பொம்பளை பார்த்தது தெரியுமா? விளங்கும்படியா சொன்னால் ஒரு இந்து குடும்பத்திலே முண்டங்களை அல்லது கத்தோலிக்க குடும்பத்திலே முண்டங்களை வைத்து வணங்கி பேய்களை வணங்கி சூனியங்கள் செய்யும் குடும்பத்திலே ஒரு ராஜாவின் மகள், அவள் பேர் ஜெசபெல். பல வருஷங்களாக கல்யாணம் கட்டிட்டதுக்கு பிறகு இது ஒரு எலி குஞ்சு மாதிரி அவளுடைய சீலையை பிடிச்சு கொண்டு போற புருஷன் மாதிரி இருக்கிறாங்க. ஓகே, அவள் சொல்றபடிதான் கேட்டு இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாருமே படிப்படியாக மந்திரவாதத்துக்குள்ளே வந்தது. It is so interesting. I never came to say any of these things. Oh, Daddy. இதை ஒன்றுமே நான் சொல்ல வரவில்லை. அவளுக்கு கீழே, ஜெசபெலுக்கு கீழே 850 மந்திரவாதிகள் இருந்தார்கள். கள்ளத்திற்கு தரிசிகள் என்று எங்களுக்கு தெரியும். எலியாவினாலே கொல்லப்பட்டார்கள். சனம் படிப்படியாக மாறி அதுவே இந்த தேவன் கேட்கிறியா யெகோவாவையும் வணங்கி தொழுது கொண்டு பாகாலையும் தொழுது கொண்டார்கள். பாகால் is actually a picture of 47 Astaroth. ஏசாயாவின் 47 இஸ்ரேல் வந்த கோலம். Give me the words, Daddy. As usual, you are here, you are watching. The opportunity given by you, I have nothing to do. ஜனங்கள் படிப்படியாய் மாறி போய் பாகாலையும் தொழுது கொண்டு முண்டம் யெகோவாவையும் தொழுது கொண்டால் சரியான டைமில் நடிக்க தெரியும். எலியா அனுப்பப்பட்டான். ஒன்று ராஜாக்கள் 17
அவ்வளவுதான் தெரியுது. ராஜாக்கள் வாசி கலாரம் யேசுவாவின் வார்த்தைகளோடு இருக்கிறேன். நடந்து முடிஞ்சதுகள் தான் இது. நான் கடந்து போனான் அநேக வார்த்தைகளை விட்டு சொன்னால் நீ போய் உன்னை ஆகாபு he was the prime minister or the president உன்னை காண்பி go. Now Elia had to go. எலியா ஆகாபுக்கு தன்னை காண்பிக்க போனான். பஞ்சமண்டால் சமாரியாவிலே கொடிதாக இருந்தது. There was famine. சாப்பாடு இல்லை, அது இல்லை. இப்ப எங்களுக்கு சாப்பாடும் இல்லாம குறைஞ்சு கொண்டு போய் உண்மையா சாப்பிட ஒரு பிளேட்ல ஒன்றும் இல்லாதன்னாக்க அநேக குடும்பங்களுக்கு வரப்போகுது. தண்ணீர் பஞ்சமும் வரலாம். குடிக்கிற தண்ணீர் இடம் இருந்தா கிணறு தோண்டி போய் உன் வீட்டு வளவில்லை. தண்ணீர் குறைவினாலே அதையும் இதையும் ரசாயன பொருட்கள் கெமிக்கல்ஸ் எல்லாம் போடுவார்கள். அது பலருடைய சுவஜீவியத்துக்கு சரி வராது. வயிறு அந்த கெமிக்கல்ஸை ஏற்றுக்கொள்ளாது. யார் இந்த கெமிக்கல்ஸும் அதையும் இதையும் போட்டு எல்லாம் செய்கிறது தெரியாதா? உலகத்தார் யாருக்கு கீழே இருந்து ஆளுகை செய்யப்படுகிறார்கள்? இன்னும் சொல்ல விடாதே. இஸ்ராயல் தேசம் ஜெசபெல் ஆகாபின் பஞ்சாதியின் மூலமாக மந்திரவாத பேய் அவளுக்கூடாக ஆளுகை செய்து அவர்களை மயக்கி மெய்யான ஒரே தேவனாகிய யெகோவாவை அவரில் அன்பு கூர்ந்து அவரது கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் உபாகமும் 5ஆம் அதிகாரம் 9வது வார்த்தை அது விடுவோம். அவள் வணங்கும் தெய்வமாகிய பாகாலையும் முண்டங்களையும் வணங்கும்படி செய்தார். So God said go. பஞ்சம் நடந்து கொண்டிருந்தது. நூறு தீர்க்கதரிசிகளை கொண்டு போட்டால் தேவனுடைய யெகோவாவின் தீர்க்கதரிசிகள் யார்? ஜெசபெல். அவளுக்கு பின்னால் யார்?
மந்திரவாதத்தின் பேஸ் the devil. எல்லாம் நீ வாசிச்சு பார்க்க வேணும். எலியா வழியிலே போகும் பொழுது 1 ராஜாக்கள் 17:7 அவனுக்கு எதிர்பட்டான். அவனை இன்னான் என்று அறிந்து மூங்கோற்பட விழுது. யார்? ஆகாப். என் ஆண்டவனாகிய எலியா அல்லவா என்று கேட்டான். அவன் நான் தான். நீ போய் இதா எலியா வந்திருக்கிறான் ஆண்டவனுக்கு சொல். இது மேகாங்கிற திகதரிசி எலியாவை காண்கிறான். வெரி இன்ட்ரெஸ்டிங். இடையிலே முடிவிலை சொன்னால் மேடை எங்கே வைக்கப்பட்டது? தேவன் நாம் தம்மை நிரூபிக்க போகிறார். மெய்யான தேவன் யார்? மெய்யான ஒரே தேவன் யார்? ஜெசபெலின் தேவனா? மந்திரவாதம், பாகால், அல்லது எலியாவின் தேவனா? நடந்தது உங்களுக்கு தெரியும். This is exactly the way this age Ion is going to end. அது உயர்ந்த தேவனுக்கும் மந்திரவாத பேய் பல மதங்களுக்கூடாக, முண்டங்களுக்கூடாக, வழிபாடுகளுக்கூடாக, கிறிஸ்தவங்கிற மதத்துக்கூடாக வஞ்சித்து மெய்யான ஒரே தேவன் யெகோவாவையும் அவருடைய மகனையும் அறிய விடாமல் இருக்கும் நேரத்தில் தேவன் தம்முடைய திகதரிசிகளை எழுப்பி அவர் நிரூபிப்பார். Who is the true creator? Elohim. என்னை குத்தி குத்தி நடக்கிறீர்கள், குந்தி குந்தி குழம்பி அடிக்கிறீர்கள். பாகால் தேவன் என்றா அவனை செய்வீங்கோ, யெகோவா தேவன் என்றா அவரை செய்வீங்கோ. என்ன டெண்டிலையும் கால வைக்கிற உலகம் ஆச்சரியமான ஒளி. 2 இடம். Make up your mind. The time has come. யாரை சபிக்கிறாய்? கிரைசவன் ஒன்று சொல்லாது. பழைய கிழவி கதை. அறிவிந்த தேவனை அவர் மகனையுமா அல்லது உலகத்திலே நான் கிரீசவன் என்று சொல்லிக்கொண்டு. So we are going through all these things. ஒரு தடவை இயேசுவை சொன்னார், கட்டளைகளும் தீர்க்கதரிசிகளும் யோவான் ஸ்நானகன் வரைக்கும், until John the Baptist, கட்டளை தீர்க்கதரிசிகள். கட்டளைகள் பிரதிநிதி மோசே, தீர்க்கதரிசிகளுக்கு இது எலியா. அது இது வரைக்கும் யோவான் ஸ்நானகன் மினிஸ்ட்ரி தொடங்கும் வரைக்கும். அது முதல்
ராஜ்யம் அறிவிக்கப்படுகிறது. அதுக்குள்ளே பிரவேசிக்கிறவர்கள் பலவந்தமாக உள்ளே போகிறார்கள். அவர்கள் இப்படி இருக்கவில்லை. Get out of the way. Come on. அந்த வேதவாக்கியம் லூக்கா 16:16 மறக்காதே. கட்டளைகளும் தீர்க்க தரிசன வார்த்தைகளும் யோவான் வரைக்கும் வழங்கி வந்தது. அது முதல் தேவனுடைய ராஜ்யம் நற்செய்தியாய். எது நற்செய்தி? இயேசு வந்தார், இயேசு மரித்தார், இயேசு எழுந்தார். அது பவுல் வந்து யூதர்களுக்கு சொன்னார். அவங்கள் அவர்தான் மேசியாண்டு நம்ப விடப்பட்டிருக்காங்க. அது நற்செய்தி அல்ல. இயேசுவ சொன்ன நற்செய்தி அதல்ல. அப்போஸ்தலர் சொன்ன நற்செய்தி அதல்ல. பவுல் அவன் ஊழியம் முடியும் வரைக்கும் பரப்பிய நற்செய்தி அதல்ல. ராஜ்யத்தை குறித்து அறிவித்தான். எத்தனை தடவைகள் மோசையும் தீர்க்கதரிசிகளை யோவான் சானார் வரைக்கும் அது முதல் தேவனுடைய ஒரு தடவை பீட்டர் ஜேம்ஸ் அவன் சகோதரன் ஜானையும் ஒலிவமலைக்கு கூட்டிக் கொண்டு போய் அங்கே மறுரூபமானார். அந்த தரிசனத்திலே one side Moshe, the other side Elia. ராஜ்யத்தில் வருவதை முன்கூட்டியே இயேசுவை காண்பித்தார் இந்த 3 பேருக்கும். அதுவும் 6 நாட்களுக்கு பிறகு மத்திய 16ஆம் அதிகாரம் கடைசியிலே சொல்லி போட்டு 17 தொடங்குகிறது. 6 நாட்களுக்கு பின்பு கூட்டிக் கொண்டு போறார். 6 நாட்கள் ஒருவேளை ஒரு நாள் 1000 வருஷம், 6 நாட்கள் 6000 வருஷம் முடிந்து போகிறது. 7000 வருஷம் ராஜ்யம் எருசலேமிலே. இப்பொழுது 6000 வருஷம் முடிந்து போயிட்டு நடுவிலே நிற்கிறவர் அந்த தரிசனத்திலே யேசுவ மெஷியா. ராஜ்யத்தின் ராஜா. another picture. இவருக்கு செவி கொடுங்கள். Now is the kingdom is being proclaimed. நான் சொன்னேன் அந்த பாசரை கூப்பிட்டு மழையில் அவர் கிண்ணத்தை பற்றி சொன்னது அவரோட சொல்லி விடுறார். இவரை இனி கூப்பிடக்கூடாது. Alright, நீ ரெடியாக வேணும். கிண்ணத்துக்குள்ளே போகிற பலவந்தம் பண்ணி கொண்டு போகிறார்களா? சோம்பறிகளுக்கு இடமில்லை. வாங்க சூடுகாட்டி போட்டு போறார்களுக்கு இடமில்லை.
8 அதிகாரம். இவைகளை அவர் சொல்லுகையில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். யேசுவை நம்புவது அவர் வார்த்தைகளை நம்புவது. மாட்டுக்கொட்டிலே பிறந்தார், நசரேத்திலே வளர்ந்தார், கொல்கத்தாவிலே சிலுவையிலே மரத்திலே மறித்தார். அது சரித்திரம். இயேசுவின் வார்த்தைகளை நம்பி அதுக்கு கீழ்ப்படிவது, அதனால் அவரில் விசுவாசம் வைக்கிறது. இயேசுவா தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் போதனையிலே கற்பித்தலிலே நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷர்களாக இருப்பீர்கள். நிலைத்திருந்தால் ஒரு மரத்தின் கிளை அந்த மரத்திலே நிலைத்திருக்கிறது. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். அந்த சொல்ல அங்கே பாவிக்கப்படுகிறது. ஒருவன் என்னிலே நிலைத்திருந்தால் அநேக கனிகளை கொடுப்பான். என் உண்மையிலே, என் விதிகளிலே, என் வார்த்தையிலே, என் கட்டளைகளிலே கீழ்ப்படின நிலைத்திருந்தால் மெய்யாவே என் சீஷர்கள். இங்கே கூறப்படவில்லை பலருடைய வஞ்சிப்பான எண்ணத்தின்படி ஒருவன் ஞாயிறு தினந்தோறும் சபை கூடுதலுக்கு போயிருந்தால், சபை கூடுதலே நிலைத்திருந்தால், அவன் ஞானஸ்தானம் எடுத்திருந்தால், அவன் ராப்போசனம் எடுத்துக் கொண்டிருந்தால், அவன் பேர் மாற்றப்பட்டு கிறிஸ்தவ பேர் வைத்திருந்தால், சொத்த வஞ்சிப்பு. என் போதனையிலே நிலைத்திருந்தால், என் போதனை அவருக்கு போதனை இல்லையே. அப்ப யார போதனை? அதுவே இந்த தேவன் அவரது டாடியின் போதனை. யோகானன் 7:16. என் போதனை உபதேசம் என்னுடையதாய் இராமல் என்னை அனுப்பினவருடையதாய் இருக்கிறது. நான் சொன்னால் அந்த நேரத்தில் போதர் என்று சொன்னார்கள், ஜனங்களை வழிநடத்துகிறவர்கள். உபதேசியார் என்று சொன்னார்கள். உபதேசியார் All right. உண்மையை அறிவீர்கள், உண்மை உங்களை விடுதலையாக்கும். சீஷர்கள் தான் உண்மையை அறிவார்கள். வார்த்தையிலே நிலைத்திருந்து கீழ்ப்படுகிறவர்கள் தான் உண்மை வெளிப்படும். உண்மை எல்லாருக்கும் தெரியாது. சும்மா பரவலாக வேத வாக்கியங்கள் உண்மை என்று விசுவாசிக்க உண்மை வெளிப்படுத்தப்பட வேண்டும். தேங்க்யூ. இயேசுவா சொன்னார்,
அதுவே இந்த தேவன் உண்மை. யோவான் 17:3 இயேசுவா சொன்னார், நானே உண்மை. யோவான் 14:6 இயேசுவா சொன்னார், உமது வார்த்தையே உண்மை. அப்ப இந்த உண்மை வெளிப்படுத்தப்பட வேண்டும். அதுவே இந்த தேவன் உண்மையாகிய மகனை வெளிப்படுத்த வேண்டும். மகன் மெய்யான உண்மையான ஒரே தேவனை மகன் வெளிப்படுத்த வேண்டும். மத்திய 11:27. அதே நேரத்தில் இயேசுவை நேசித்து அன்பு கூர்ந்து அவர் கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு இயேசுவா கொடுக்கும் வாக்குத்தத்தம், நான் அவரில் அன்பு கூர்ந்து என்னை அவனுக்கு வெளிப்படுத்துவேன். என்னை வார்த்தை, உண்மை, விதிகள், கட்டளைகள், போதனைகள், ஆலோசனைகள், அதான் என்னை. நான் பேசுற வார்த்தைகள் இங்கே இருந்து பேசுற, நீ சரியாக ஆயத்தமா வந்தது உன்னை பத்த வச்சு விடும். குளிர்ந்த தண்ணீர் மாதிரி இறங்கும். எல்லாம் ஐஸ் வாட்டர் குடிச்சா இதுக்குள்ளால போற குளிர்ந்து கொண்டு போற தைரியம் கிடைக்குது. உண்மை அறிவீர்கள், உண்மை உங்களை விடுதலையாக்கும். அநேக பேருக்கு விடுதலையாக இருக்கிறது. இதுதான் காரணம். சும்மா வெளியிறங்குமாற ஒரு கட்டுகளை அவுக்கிறதா தான் அவங்களுக்கு தேவை. உண்மையிலே நிலைத்திருக்கிறதல்ல. என் போதனையிலே நிலைத்திருந்தால் மரமும் கிளையும் மாதிரி மெய்யாகவே என் சைஷர்கள். இன்னொரு வகையில சொன்ன அவர் திராட்சை செடி, மெய்யாகவே என் கொடிகள் நினைச்சிருக்குது. உண்மை அறிவீர்கள், உண்மை உங்களை விடுதலையாக்கும். அவர்கள் மறுபடியாக நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியா இருக்கிறோம். இது எப்படி இருக்க தெரியுமா? நாங்கள் கத்தோலிக்கர், நாங்கள் கத்தோலிக்க சந்ததி, நாங்கள் மெத்தடிஸ்ட், ஆங்கிலிக்கன், நாங்கள் ஆவிக்குரிய சபை, நாங்கள் சிபிஎம் சந்ததி, சந்ததி சந்ததியாக நாங்கள் சிபிஎம். உனக்கு வழங்கும்படியாய் சொல்லுகிறேன். அவர்கள் தொங்கிக் கொண்டிருந்தாங்க. Oh yeah, Abraham's children. அவங்க சொல்ல முதலே ஜான் தி பேப்டிஸ்ட் தடிமானம் அவன்ல இருந்தது. The Holy Spirit. அவன் சொல்ல நாங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று உங்களுக்கு சொல்ல வேண்டாம். இந்த கல்லுகளிலே இருந்து தேவன் ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை அவர் உண்டாக்குவார். அதில் தங்கி இருக்காத ஆபிரகாமின் பிள்ளைகள். Oh, I love it. What a preaching. நாங்கள் சொல்லி நான் அது நான் இது நாங்கள் பரம்பரை ஆவிக்குரிய சபை.
tongue talking. வேற என்ன பேசுற? நோசா நாங்கள் ஒரு காலம் ஒருவருக்கு அடிமைகளாக இருக்கவில்லை, விடுதலையாவீர்கள் எப்படி சொல்லுவீர்? இயேசு அவர்களுக்கு மறுபடியாக பாவம் செய்கிற பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறார். மெய்யாகவே மெய்யாக உங்களுக்கு சொல்றேன், அடிமையானவன் இன்றைக்கும் வீட்டில் நிலைத்திருக்க மாட்டான். அடிமை அவனை விடுதலையாக்க வேணும். அவன் விட்டு விட்டு போகும் நேரம் வரும். ஆனால் மகன் இன்றைக்கும் நிலைத்திருக்கிறார். யாரை பற்றி சொல்றார்? அவரை பற்றி தான். ஆகையால் மகன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். அதிலையும் மெய்யாகவே அலக்களிப்பு விடுதலை அல்ல. சில பேய்கள் போகலாம், அடுத்த பேய்கள் அதுகளுக்கு சித்தம் உண்டு, அதுகளுக்கு விருப்பம் உண்டு. நீங்க போறோம் போங்க, நாங்க போக மாட்டோம், ஒளிஞ்சிடும். அந்த ஆள் விழுந்து புரண்டு அடிச்சு சத்தி எடுக்கிற நேரமும் சில பேய்கள் ஒளிஞ்சிடும். தொடர்ந்து அந்த அலக்களிப்பு அடைந்த பிள்ளை யாரோ இந்த வார்த்தையிலே நிலைத்திருந்து உண்மையிலே நடந்து இந்த வார்த்தையை சாப்பிட்டு, எப்படி சாப்பிடுறது, கீழ்ப்படிந்து நாளாந்தம் உண்மையை பின்பற்றும் பொழுது இயேசுவை அந்த வெளிச்சம் பெரிய பெரிய போகாம விடுபட்ட அந்த பேய்கள் உள்ளே அத்திகண்டத்தில் வெளியிட்டு போயிடும். வெளிச்சம் அதுகளுக்கு அதிகண்டம். காட்டக்கூடாது. இது உண்மை. விடுதலை அடைந்தார்கள் மிக கவனமாக வெளிச்சத்திலே நடக்க வேணும். அல்லது திரும்பி வந்ததா போனது பேய்கள் பின்னமை முன்பு இந்த நிலைமை விட படு மோசமாகும். அந்த பாதையிலே, உண்மையின் பாதையிலே நடந்து கொண்டு போக வெளிச்சம் அதிகம் அதிகம் அதிகமாக பிரகாசிக்கும். அசுத்தாவிகளுக்கு வெளிச்சம் பிடிக்காது. நீங்கள் ஆபிரகாமின் சந்ததி என்று அறிவேன், யூதர்கள். ஆனாலும் உங்களுக்குள்ளே என் போதனை, என் வார்த்தை, என் உண்மை, என் கட்டளைகள் இடம்பெறாதபடியானால் உள்ளுக்கு இல்ல. வார்த்தையை கற்பித்தார்கள் ஜனங்களுக்கு. வேதபாரகர், பரிசேயர், போதகர்மார், சதுசேயர், அவைகளுக்குள்ளே நிகதேமும் உண்டு. ஒரு ஆள்ற பெயர் போடப்பட்டிருக்கு. சரியான கஷ்டமாயிருந்தது நிகதேமுசுக்கு. மாயமான கும்பம். இயேசுவா வந்து குடுக்கிற நேரத்தில் நிகதேமும் உள்ளுக்கு கட்டாயம் சந்தோஷப்பட்டிருப்பார். உண்மையான ஆட்களுக்கு அப்படித்தான் இருக்கும். நிகதேமும் கூட்டத்துக்குள்ள இருந்திருக்கும். ஆபிரகாமின் சந்ததி என்று அறிவேன்.
ஆனாலும் உங்களுக்குள்ளே என் வார்த்தை இடம்பெறாதபடி எத்தனை கிறிஸ்தவர்கள் என்று இருக்கிறார்கள், எத்தனை போதகர்கள், எத்தனை மேய்ப்பர்கள், பாஸ்டர்ஸ், அவரது வார்த்தை அவர்களுக்குள்ளே இடம்பெறவில்லை. இடம்பெற்றால் நான் சொல்வதை நேசிப்பார்கள், என்னையும் நேசிப்பார்கள். Very simple. You love the truth. I love the truth. What happens? We both are friends. நீ உண்மையை விரும்புகிறாய், அதை பிடித்துக் கொள்ள கீழ்ப்படிய விரும்புகிறாய், நானும் அதே விதமாக. நாங்கள் ரெண்டு பேரும் சிநேகிதர்களாகிறோம். மற்றவர்கள் பிரிந்து போவார்கள். மாயமான கூட்டம், கும்பம், வெளியான கிறிஸ்தவர்கள், உள்ளே இந்த பரிசேயர் மாதிரி ஓநாய்கள். ஓநாய்கள் இஸ்ரேல் ஜனத்தை அவர்களுக்கு தெரியாமல் வழிநடத்தினார்கள். எலியாவை தகுந்த நேரத்தில் அனுப்பின மாதிரி அதி உயர்ந்த தேவன் தம்முடைய மகனை அனுப்பினார். பார்த்து கொண்டிருந்தார். இவங்கட மாயமானமும் கும்பலும், இவங்க சட்டை எல்லாத்தையும் வேறையாக்கி போட்டு ஜனங்களை விட்டு வேறையாக்கி தங்களை நடக்கிற கூத்து கூத்து சட்டியான நேரத்தில் அனுப்பினார். இந்த உடுப்புக்கு எத்தனை பேர் வேணும் தைக்கிறது? அப்படிதான் செங்கோலும் தலப்பாவும் நீண்டாடு. ஏன் இப்படியதான் சொல்றீங்க? வேலை கவனித்தானே, அவங்களோட உடுப்பை கவனித்து தானே சொன்னது. அவங்களோட தொங்கலை பார்த்திருக்கிறேன். அந்த உடுப்பின் தொங்கலை சொன்னார். என்னத்தையோ எல்லாம் கட்டி தூக்குறான். அவங்கள போல உடுக்காது என்று சொல்லவே இல்லை இயேசுவா. அவங்களோட வார்த்தையை, அவங்களோட வாழ்க்கையை பின்பற்ற வேண்டாம் என்று சொன்னார்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், செய்வதில்லை. பயங்கரம். இயேசுவா உண்மை வந்து இறங்கினது பேய்களுக்கு திண்டாட்டமா போச்சு. மூஞ்சையும் மொழியும் இப்ப காணலாமா? 100% நீங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவேன். ஆனால் உங்களுக்குள்ளே என் வார்த்தை இடமில்லை. என்னை கொலை செய்ய தேடுகிறீர்கள். வார்த்தை இடம்பெறாதவர்கள், வார்த்தையை கொடுக்கிற, உண்மையை கொடுக்கிறவர்களை பச்சை பச்சையாக சப்புவார்கள். வார்த்தையினால் மந்திரவாத ஜபம் கூட்டம் கூட்டமாக வீடுகளுக்கு போய் பரிசெய்யி பொம்பளை குத்து தெரிவார்கள். இயேசுவா சந்தித்த ஜனத்தை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கும் நேரம் எவ்வளவு கற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லுவார்கள். பிரதர், அந்த யோகானன் 8ஆம் அதிகாரத்தில் இவ்வளவு புதியல் கிடக்கு. நான் சொல்ற மட்டுமா? மிச்சம் இருக்கே எருசலேமில். அங்கெல்லாம் இதுகளை பற்றி விளங்கப்படுத்த வர
பரிசை கூட்டம் அங்கே நிற்காது. மாயமான கூட்டம். I don't know. I can't get over what kind of people, pastors, bishops, prophets. But இந்தியாவிலே நான் ஒரு திகதரிசி. I'm a prophet. Prophet so and so. Prophet so and so. இந்த நாட்கள்ல இங்கால கொஞ்சம் விரட்டுமே இந்த ப்ராஃபிட்ஸ். சபை எல்லாத்தையும் ஒண்டா கூட்டுவோம் என்று கூட்டுவோம். விளக்குமாறுகள் நாங்க வாங்கினதுக்கு பிறகுதான் வரலாம். உண்டல்ல எவ்வளவாய் வஞ்சித்து போட்டு போனார்கள். சிலர் வஞ்சிக்கப்பட்ட மற்றவர்களை வஞ்சி இயேசுவின் வார்த்தை பரிசேயர் கூட்டம், சதுசேயர் தேவனுடைய வார்த்தையை கற்பிப்பவர்கள், ஸ்கிரைப்ஸ், தேவாலயத்திலே இருந்தவர்கள், உலகத்துக்குள்ளே புதைந்திருந்தவர்கள், வெளியரங்கமாக போதகர்கள், இயேசுவை சந்தித்த மனுஷர்கள் எவ்வளவு அறியலாம். இதில் இருந்து ஜனத்து தொகையை வழிநடத்தி கொண்டிருந்தவர்கள் இப்பொழுது நடக்கிறதை பாருங்கள். சபை 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 என்று போதையர்கள் பாஸ்டர், அவர் பார்த்த இவர் பார்த்த இவர் போதையர் உலகெங்கும். இவர்கள் யார் என்பதை அவதானிக்க வேண்டியது. உண்மையை விரும்பும் ஜனங்கள் மற்றவர்கள் அறிய முடியாது. நான் கருப்பு கண்ணாடி போட்டுட்டு எந்த நிறம் நல்லதென்று சொல்லலாம். கண்ணாடியை கலத்த வேணும், என் வாழ்க்கையை திருத்த வேணும், உண்மையிலே நடக்க வேணும். அதான் இயேசுவை சொன்னார். உங்களி கண்ணிலே பெரிய ஒரு வலை கிடக்குது, மோட்டுக்கு போடுற வலை. மற்ற கண்ணில் திரும்ப நீ பார்க்கிறாய். இவர்களுக்குள்ளே தேவனுடைய வார்த்தை இல்லை, ஆனால் வார்த்தையை சொல்லிக் கொடுத்தார்கள். ஆச்சரியம் இல்லையா? எப்படி போதைகள் இல்லையா? நிறைய உலகத்தில் இருக்கவர்கள், வெளிச்சத்துக்குள்ளே வராதவர்கள், இங்கே வார்த்தை இல்லாதவர்கள் மெய்ப்பர்களாக போதையர்களாக ப்ராஃபட்ஸ், திகதரிசி என்ற பெயரோடையும் இருக்கிறார்கள். உலகெங்கும் பலர் நடிக்கிறார்கள். மற்றவர்கள் வஞ்சிக்கப்பட்டு இருக்கிறார்கள். மற்றவர்கள் ஒரு ஆதாயத்துக்காக, கொஞ்சம் காசுக்காக அந்த வேலையை பார்க்கிறார்கள். பரிசெய்கிறது மணி தாங்கி கொடுக்க வேண்டிய காசு ஆஃபரிங் பாக்ஸுக்குள்ள போட்டால் அவன் கடமை தீர்ந்து சொல்லிப்பட்டார்கள். வாங்கினான் நல்ல இயேசுவட்டை இருந்து திறமா வாங்கினார். அவர் முகம் பார்த்து கதைக்க மாட்டார். உள்ளே டேடி
உங்களுக்குள்ளே இல்லாதபடியால் என்னை கொலை செய்ய தடுகிறீர்கள், என்னை குற்றம் சாட்டுகிறீர்கள். வார்த்தை இருதயத்திலே இல்லாத போதகர், மெய்ப்பர்கள், பாஸ்டர், சகோதரர் யாரோ அல்லது பொம்பளை பிள்ளைகளோ ஊழியம் என்று கல்யாணம் கட்டினவர்களோ கட்டாதவர்கள் ஓடி தெரிகிறவர்கள் வார்த்தை உண்மையாகவே உள்ளே இருந்து அதற்கு கீழ்ப்படியாமல் திட்டிக் கொண்டு தெரிவார்கள், மந்திரவாத ஜெபம் பண்ணுவார்கள், புறங்கூறுவார்கள், கோல் எடுத்து கதைப்பார்கள். அவர்களுக்கு தேவை எல்லாம் ஜனக்கூட்டம். தாங்கள் they have to be on the forefront. ஒப்பிட்டு பாரு என்ன நடக்குது. யார் புறங்கூறுகிறார்கள், யார் மந்திரவாத ஜெபம் பண்ணுகிறார்கள், இங்கே கொலை செய்ய தடுகிறார்கள். இவர்கள் வாயின் சொற்களினால் கொலை செய்கிறார்கள். இப்போதையாக்கள் நான் என் டடியின் இடத்தில் கண்டதை சொல்லுகிறேன், கண்டதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நான் நினைக்கிறேன் என்ன அபிப்பிராயம். Okay, look at the couple looking at the father. There are several other pictures. Now, looking at his face, எல்லாம் ஒண்டா வச்சிருக்கோம். Now, தடியமானும் பார்க்கிறார்கள். Can you take me to the other side? என்னுடைய அபிப்பிராயத்தின்படி தடி வாயை திறந்து பேச வேண்டியதில்லை மகனோட. தடியின் பார்வையில அவருக்கு தெரியும் என்ன சொல்றாரு, மகனுக்கு தெரியும். இப்ப அந்த அறிவோடு இங்க வாசிப்போம். நான் என் தடியின் கண்டதை சொல்லுகிறேன், கேட்டதே இல்லை. என் மனுஷர்களுடைய வாழ்க்கையில சில கண்ணால பேசுறது இல்லையா? யாரையும் வீட்டு போயிருந்தால் ஒரு பிள்ளை செய்கிறத தகப்பனதாய் திரும்பி அந்த பிள்ளைய பார்க்கிற பார்வையில பிள்ளைக்கு தெரியும் நான் செய்யக்கூடாது. அல்லது புருஷன் அறையுடைய இந்த கையை கொண்டிருக்கிறார், ஒரு பாட்டி என்று வைப்போம், மனைவி அங்க தூரமாக இருக்கிறார், இவர் அங்க காய்ச்சி கொண்டிருக்கிறது அவளுக்கு பிடிக்கவில்லை. அங்க இருந்து ஒரு பார்வை புருஷன் எழுந்து பிறகு போயிருப்பார். ஜஸ்ட் லுக், இது மனுஷன். இப்ப இந்த the other one. Both must look at each other. Yeah. அவர் பேசாம மகனுக்கு தெரியும். நீங்க அதை பாருங்க, நான் இங்கே வாசிக்கிறேன். நான் என்
டடியினிடத்தில் கண்டதை சொல்லுகிறேன். They are so united, daddy and son. பார்த்தால் என்ன அபிப்பிராயத்தின்படி மகனுக்கு தெரியும் டடி என்ன சொல்றாரு. அவர் அதைத்தான் சொல்லுகிறார். 38 நீங்களும் உங்கள் டடியின் இடத்தில் பிதாவின் இடத்தில் கண்டதை செய்கிறீர்கள். அவங்கட பிதாவுக்கு போயிட்டார். நான் சொன்னது விளங்கிட்டா? நான் டடியின் இடத்திலே கண்டதை சொல்லுகிறேன். ஒரு பார்வை சரி, ஒரு உபதேசம். அடுத்த பார்வை, அடுத்த மாயக்காரன். உங்களுக்கு ஐயோ, I'm not going to forget reading this chapter 8 and chapter 17. Ooh. What words? 39 அதுக்கு அவர்கள் ஆபிரகாமை எங்கள் பிதா கண்டார்கள். Abraham is our father. இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகளாய் இருந்தால் ஆபிரகாமின் செயல்களை அவன் செய்தவைகளை செய்வீர்கள். அவன் விசுவாசத்திலே நடந்தான். ஒரே ஒரு சொந்த மகன் என்று பாராமல் அவனை கொண்டு போனது பலி கொடுக்க. 40 தேவனிடத்தில் கேட்டிருக்கிற உண்மையை உங்களுக்கு சொன்ன மனுஷனாகிய என்னை தேவனிடத்தில் கேட்டிருக்கிற உண்மையை உங்களுக்கு சொன்ன மனுஷனாகிய என்னை கொல்ல தேடுகிறீர்கள். ஆபிரகாம் அப்படி செய்யவில்லை. ஆரை கொல்ல தேடினவன்? நீங்கள் உங்கள் பிதாவின் கிரியைகளை செய்கிறீர்கள். செயல்களை இன்னமும் சொல்லவில்லை அவர்கள் பிதா இரண்டு. நீங்கள் உங்கள் பிதாவின் இடத்திலே கண்டதை செய்கிறீர்கள். நீங்கள் உங்கள் பிதாவின் செயல்களை செய்கிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், நாங்க வேசித்தனத்தினால பிறந்தவர்கள் அல்ல, ஒரே பிதா எங்களுக்குண்டு, அவர் தேவன் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, தேவன் உங்கள் பிதாவாக இருந்தால் என்னிடத்தில் அன்பாக இருப்பீர்கள். ஏன்? அவருடைய வார்த்தைகளை சொன்னார். அவரே உண்மை. அப்படி இருந்தும் அவர் ஒரு வார்த்தையை சுயமாய் பேசப்படாமல் நடிகை தம்முடைய சொற்களை கொடுத்திருந்தார். நான் இயேசுவின் வார்த்தைகளை சொல்லுகிறேன், வேத வாக்கியங்களை படிப்பிக்கிறேன். இயேசுவா ஒரு தடவையாவது திருத்துவத்தை பற்றி சொல்லவில்லை. பரிசுத்தாவி ஒரு ஆள் என்று சொல்லவில்லை. பரிசுத்தாவியை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. அப்போஸ்தலர்கள் சொல்லவில்லை. அப்படி இருந்து ஏன் என்னோட கோபிக்கிறாய்? ஏன் இந்த இடையெல்லாம் சொல்லி தெரிகிறாய்? அவர் முன்பு படிப்பித்த கட்டளைய உபதேசங்கள், பைபிள் ஸ்டடீஸ் எல்லாம் தரவை இப்ப வடிவிலைக்கு போனார் என்று
நான் சொல்லுகிறேன், உன் தகப்பனின் விருப்பப்படி நீ இவைகளை பேசுகிறாய். உன் இருதயத்திலே அதி உயர்ந்த இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகள் இல்லை. அதற்கு நீ கீழ்ப்படியவில்லை. நீ மாயமாலம் காணி களவெடுத்தவர்களோடு நீ நெருக்கமான உறவு இல்லாமல் விட்டாலும் நீ பொறுக்கவில்லை. நன்மை விரும்பினால் காணாது தீமையை பொறுக்க வேணும். இங்கே இருக்கு மறுபடிகள். இப்படி பேசினார்கள். ஏன் இவர்கள் பரிசேயர் கூட்டம் போதகர்மார் மெய்ப்பெருமாள் இப்படியாக பண்ணினார்? அவர்களிடத்திலே உண்மை இல்லை. நான் உங்களுக்கு சில சாராம்சமாக தருவேன். நான் உலகத்திலே உள்ள போதகர்மார் மெய்ப்பெருமார் பாஸ்டர்ஸ் டீச்சர்ஸ் அப்படிப்பட்டவர்களோடு மோதும்படிக்கு அதி உயர்ந்த தேவன் இயேசுவை அனுப்பினார். தமது உண்மையோடு மாயமான கூட்டம் இயேசு அவர்களை நோக்கி, தேவன் உங்கள் பிதாவாக தகப்பனாகி இருந்தால் என்னிடத்தில் அன்பாக இருப்பீர்கள். Why is some of these people are mad? நேற்று முந்த நாள் அல்ல, நான் விருப்பப்படாத ஒரு தொழில் ஏற்கனவே நான் போய் எனக்கு தீர்க்க தரிசனமாக சொல்லி எப்படியாக தேவனுடைய அழைக்கிறான்னு சொல்லி நான் நம்பாமல் அந்த மனுஷியோட போய் பாண்ட பிடிச்சி அந்த மனுஷிய குளற பண்ணி போதையிற பஞ்சாதிய அதுக்கு பிறகு டாடி ஹாஸ் டு டேக் மீ ஸ்ரீலங்காவை வெளியே கொண்டு போய் முத்திரையிட வேண்டியதாக அவர் அங்கே இருந்து அந்த ஊழியக்காரன் அந்த நேரம் இந்தியாவில் இருக்கிறவர் அடுத்த ஒரு எனக்கு அறிந்த விருப்பமான நான் எதுவுமே கதைக்கவில்லை. கொழும்பிலே சூப்பரிண்டெண்டன்ட் கோல்டன் வேக்கர் அவர் நித்திரடு அவருக்கு கால் பண்ணி என்னுடைய அழைப்பை குறித்து பேசி இவர் கண்டோன்னு, brother, you can't turn back, can you? நீ எப்படி திரும்புற? காரியம் எப்படி இருக்கிறது? இதுவரையிலும் அவருடைய இறக்கத்திலும் அவருடைய வல்லமையிலும் இந்த ஓட்டத்தை கடந்து 41 வருஷங்களாக ஓடிக்கொண்டிருக்கிறேன். பாதை கடினம், போராட்டமும் அதிகம். என்னோடு சேர்ந்து இந்த ஊழியத்தின் உதவிக்காக கொடுக்கப்பட்ட தாய்மார்கள், உண்மை
கிருபை உள்ளவர்கள் எல்லாரும் அல்ல, தகப்பன்மார்கள், திருமணமான ஆகாத பெண்கள், சகோதரர்கள், பிள்ளைகள். That's all. There's nothing. இயேசுவே உலகத்தில் இருந்த போதகர்கள், மேய்ப்பர்கள், டீச்சர்ஸ், பாஸ்டர்ஸ், ப்ராஃபட்ஸ் அவர் சந்தித்தவர்கள் கொலை செய்ய தேடினா நாங்க மாத்திரம் இன்னும் ஒரு வார்த்தை, அதுவே இந்த தேவன் உங்கள் தகப்பனாக இருந்தார். என்னிலே நீங்கள் அன்பாயிருப்பீர்கள். ஆரம்பத்திலே பலர் அன்பு காட்டினர். அவர்களை காணவே முடிகிறது. உன் வாழ்க்கை அப்படியா? பவுல் சொன்னான், சத்தியத்தை நான் சொன்னதனால் உண்மை சத்துருவானேனோ. அதான் இயேசுவாக நடந்தது. தேவனிடத்திலே இருந்து உண்மையை கொண்டு வந்த மனுஷனாகிய என்னை உங்களுக்கு அறிவிக்க என்ன கொல்ல தேடுகிறீர்கள். இயேசுவுக்கு பின்னால் போக விருப்பமா? இதுதான் பாதை. There is no other way. இயேசு அவர்களை நோக்கி, தேவன் உங்கள் தகப்பனாக இருந்தால் 42 என்னிடத்தில் அன்பாய் இருப்பீர்கள். My goodness, what a proof! இன்னொரு அத்தாட்சி. ஏனங்களை வருகிறார்கள் காரணமின்றி. முதல்ல வேத வாக்கியம், they hated me without a cause. காரணமின்றி என்னை பயத்தார்கள் என்று வேத வாக்கியம் நிறைவேறப்படி நடக்கிறது. யாருக்கு அதி உயர்ந்த தேவன் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவன் தகப்பனாக இல்லையோ அவர்கள் உண்மையை பேசுகிறவர்களை எதிர்ப்பார்கள், கண்டிப்பார்கள், எதிரிகளாய் மாறுவார்கள், முதுகை காண்பிப்பார்கள், காட்டி கொடுப்பார்கள். இதில் முதல் கூட்டம் உலகத்திலே இருந்து இவ்வண்ணமாக ஜீவிக்கும் தகப்பனையும் மகனையும் அறியாத, உண்மை இருதயத்திலே இல்லாத கிறிஸ்தவர்கள் எனப்பட்ட கூட்டம். அறிந்து கொள், இயேசுவை எதிர்த்தது புறஜாதியார் அல்ல. இதை நன்றாக படித்தவர்கள். என் இதயம் உடைந்து போகிறது.
நான் யோசிக்கவில்லை இயேசுவா எவ்விதமாக இவர்களோடு மோதி சந்தித்திருப்பார். எப்படியான கூட்டத்தை சந்தித்தார். அவரை கூப்பிட்டு மாலை போட்டார்களா? நீ ஒரு தீர்க்கதரிசி என்றது எங்களுக்கு தெரியும். அவரை கொல்ல வகை தேடுகிறார்கள். அவரோடு ஊழியம் செய்தவர்களை குற்றம் பிடித்தார்கள். இன்றைக்கும் இது நடக்கிறது. என்னோடு ஊழியம் செய்யும் தாய்மார் தகப்பன்மார் பிள்ளைகளை பேய் முழு மூச்சாய் வருகிறது. தேவன் உங்கள் தகப்பனாய் இருந்தால் என்னிடத்தில் அன்பாய் இருப்பீர்கள். ஏனென்றால் நான் தேவனிடத்தில் இருந்து வந்திருக்கிறேன். நான் சுயமாய் வரவில்லை, அவரே என்னை அனுப்பினார். I remember the days when I prayed for people, they turned round and died. ஜெபிக்கிறவர்கள் மற்ற பக்கமாய் திரும்பி அவர்கள் மரித்து போனார்கள். ஒன்று பின் ஒன்றாக 82, 83, 84, 85 ஆண்டுகளில் நான் போய் ஜபித்தவர்கள். நான் வேத புத்தகத்தை தூக்கிக் கொண்டு கடற்கரைக்கு கொண்டு அவரோடு பிடித்த சண்டை. Why did you call me? Why? இதுக்குத்தான் நான் என்னை கூப்பிட்டேன். பிள்ளை கொல்லி என்று பெயர் வைத்தார்கள். என் பிள்ளைகளுக்கு போய் ஜெம் உண்டேன், அவர்கள் செத்து போனார்கள். You want to come to the ministry? அவரை என்னை அனுப்பினார். என் வார்த்தையை நீங்கள் ஏன் அறியாமல் இருக்கிறீர்கள்? இந்த சனத்திட்ட கேட்கிறார். போதகர்கள், மெய்ப்பர்கள், பாஸ்டர்ஸ், பைபிள் டீச்சர்ஸ் எல்லாரிடது தேவாலயத்தில் இருக்கிறார்கள். என்னத்துக்கு உங்களுக்கு இந்த வார்த்தை ஏறுதில்லை? ஏன் இந்த வார்த்தை உங்களுக்கு அறிய வருவதில்லை? என் போதனையை கேட்க உங்களுக்கு மனம் இல்லை. மனம் வஞ்சிக்கப்பட்டது. பிசாசன் பெட்டியிலே இருந்தது. பெருமையிலே, பண ஆசையிலே, மாயமாலத்திலே இயேசுவ பேசிய வார்த்தைகள் உள்ளே போகவில்லை. கான்கிரீட்ல அடிக்கிற ஆணி மாதிரி. அவரை கேள்வியை கேட்கிறார். ஏன் என் வார்த்தையை நீங்கள் அறியாமல் இருக்கிறீர்கள்? என் போதனையை கேட்க மனதில்லாமல் இருக்கிறபடியால் கேள்வி அவரை கேட்டு மறுபடி அவரை கொடுக்கிறார். நீங்கள் உங்கள் தகப்பனாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள். Can you imagine? கற்பனை செய்து பார்த்து தேவாலயத்தில் இருக்கிறார்கள். போதகர்கள், மேய்ப்பர்கள், டீச்சர்ஸ், ப்ராஃபட்ஸ், ஐ மீன் பிஷப்ஸ் அந்த உடுப்பு போட்டு ஜனங்களை வழிநடத்துகிறார்கள். இயேசுவா சொல்றார், உங்கள் தகப்பன் பேய். இன்றைக்கு the same thing you can see. பெரும்பாலான இடங்களிலே, எல்லா இடத்திலும் மட்டும் நான் சொல்லவில்லை, பல கிறிஸ்தவ மினிஸ்ட்ரி சபைகள், பெரிதோ சிறிதோ, சிறிய கூட்டங்களோ சிறிய சர்ச்சஸ் எனப்பட்ட கூட்டங்கள்,
தேவனால் அழைக்கப்பட்டு தேவனாலே ஊழியத்தை பெற்று மனிதர்களா ஜனங்களை வழி நடத்துகிறார்கள். 2000 வருஷங்களுக்கு முன்பு இப்படி இருந்தால் நான் சொல்வதை இருதயத்துக்குள்ளே போகட்டும். எத்தனை ஜனங்கள் பெய்யினாலே வழி நடத்தப்பட்டு தெரியாமல் வஞ்சிப்பாகவே இருக்கிறார்கள். அங்கால பிசாச பற்றி சொல்றார், அது போகட்டும். நானும் இதை மட்டும் சொல்லி போட்டு முடிக்க போறேன். Men and women who are called pastors, teachers and prophets, apostles can have their father devil without their knowledge. அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள், மேய்ப்பர், டீச்சர்ஸ், போதகர்கள், பாஸ்டர்ஸ், இவர்கள் இந்த சின்ன கூட்டத்தையும் பெரிய கூட்டத்தையும் வழிநடத்தி கொண்டிருக்கிறான். அவர்கள் தகப்பன் பிசாசு என்று அறியாமல் ஜனங்களும் அறியார்கள், அவர்களுக்கும் தெரியாது. இயேசுவை வெளிப்படுத்தினார், your father is the devil. இயேசுவை போய் சொல்லிக் கொண்டு தெரியவில்லை, உங்களை வழி நடத்துகிறவர்கள் பிசாசின் பிள்ளைகள் என்று ஜனங்களுக்கு போன் பண்ணினார். அவர்கள் சொல்லுகிறதை செய்யுங்கோ, அவர்கள் வாழ்க்கையை பின்பற்ற வேண்டாம். அப்படியானால் பிசாசை தகப்பனாக கொண்ட போதகர்கள், மேய்ப்பர், பாஸ்டர்ஸ், டீச்சர்ஸ், ப்ராஃபட்ஸ், பிசாசை தகப்பனாக கொண்டவர்கள் பைபிளை டீச் பண்ணலாம் ஜனங்களுக்கு. They can teach the word. அதான் இயேசுவ சொன்னார், do what they tell you. They are in the seat of Moses. மோசேயின் சிங்காசனத்திலே கதிரையிலே இருக்கிறார்கள், வார்த்தையை கற்பிக்கிறார்கள், அதன்படி அவர்கள் செய்கிறதில்லை. மாயக்காரன், அவர்கள் தகப்பன் பேய். இதை ஒன்றும் அவர் சொல்லவில்லை ஜனங்களுக்கு. அவர்கள் வாழ்க்கையை பின்பற்ற வேண்டாம். அவர்களுக்கு தெரியாமலே அவர்கள் அந்த பதவியிலே மேய்ப்பனாக, போதகராக, பிஷப்பாக அல்லது ஒரு அப்போஸ்தலர், கள்ள அப்போஸ்தலர் வரவில்லையா? எபேசு வெளியாராக வைக்கப்பட்ட அந்த கூட்டத்துக்கு வெளிப்படை புத்தகம் 2ஆம் அதிகாரத்திலே தங்களை அப்போஸ்தலர் சொல்லியும் அவர்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல, கள்ளர்கள், பொய்யர்கள் என்று நீங்கள் கண்டுபிடித்தீர்கள், நான் அதை அறிவேன் என்று எழுதப்படவில்லையா? அவர்கள் பொய்யர்கள் என்றால் அவர்கள் தகப்பன் யார்? பொய்யன், பேய். ஜனங்கள் இதை அறிவார்கள், ஓடி ஓடி அங்கும் இங்குமாக போவார்கள். அங்கும் இங்குமாக மரக்கறி கடை, மீன் வைக்கிற சின்ன சின்ன கடை, அந்த எல்லா இடத்தையும் இப்ப இருக்கிற மாதிரி கூழாவடி அப்படி ஜனங்களுக்கு தெரியாது. இந்த மனுஷன் யார்? இந்த மனுஷன் உள்ளே தேவ வார்த்தை இருக்குதா? இந்த மனுஷன் தேவனுக்கு பயப்படுகிறானா? இவன் தொடக்கம் என்ன? இவனுக்கு அழைப்பு இருக்குதா? இவன் கள்ளனா, கொள்ளைக்காரனா, பக்க வழியா ஏறி வந்தவனா, எங்கே இருந்து பிரிந்து வந்தவன்? இதையெல்லாம் ஆராய ஜனங்களுக்குள்ளே உண்மை இல்லை, மாயமாலம் அவர்களும். இதுதான் உண்மை. மாயமாலம் கொண்ட போதகர்கள், மெய்ப்பர்கள்,
Bible teachers, பரிசேயர் சதுசேயரை சந்தித்து, they can do that. அவர்களுக்கு தெரியாத பேய் தங்கள் தகப்பன் என்று. அவர்கள் பொய்யர்கள், ஜனங்களை வழி நடத்துகிறார்கள். ஏன் இதெல்லாம் எழுதி வைத்திருக்கு? பகடிக்கா இவர்கள் வழி நடத்தலாம். இப்படிப்பட்டவர்கள் மெய்ப்பனாக இங்கே ஒரு வார்த்தையும் இல்லை. தகப்பன் பேய். உண்மைக்கு எதிர் அவர்கள் இயேசுவை எதிர்க்க நேரம் யாரை எதிர்த்தார்கள்? உண்மையை. ஏன் அவர்களுக்குள்ளே உண்மை இல்லை. அதான் அவர் சொன்னார், என்னத்துக்கு உங்களுக்கு என் வார்த்தையை கேட்க மனதில்லை? அறிகிறதும் இல்லை நான் சொல்றது. So these kind of people, they can guide the people. கேள், நீ உண்மையிலே நடந்தால் இதுகளை கண்டுபிடிப்பாய். பேய் வழி நடத்துகிறது, பேய் கற்றுக் கொடுக்கிறது. The devil can teach. இந்த பரிசேயர் ஜனங்களுக்கு போதித்தார்கள். நீ ஒரு டீச்சர் அல்லவா? நிகடவுஸ் அவனை மாயமாறம் என்று சொல்லவில்லை. யேசுவா அவன் இறுதியில் குத்தப்பட்டான். பரிசேய கூட்டத்தில் ஒரு ஆள் 2 பேர் தெரியும். எல்லாரும் மாயமாறம் பொய்யாய் இருக்கல தானே. அதே மாதிரி சாதிகளையும் தமிழன் எல்லாரும் கூடாண்டு சொல்லலாமா? சிங்களவர்கள், முஸ்லிம், அதுக்குள்ளே உண்மை உள்ளவர்கள் இருப்பார்கள். எல்லா சாதியிலும் இவர்களை பின்பற்றுகிற ஜனங்கள் இஸ்ரேலிலே பரிசேயர் சதுசேயர் கூட்டம் இயேசுவை எதிர்த்தவர்கள், பிசாசை தகப்பனாக கொண்டவர்கள், அவர்களை தங்கள் மேய்ப்பன், தங்களது டீச்சர், தங்களது எண்ணினார்கள். அவர்களுக்கு வேத வாக்கியங்கள் சரியா தெரியாது. பொது ஜனங்கள் they believed that these are real pastors, teachers, மேய்ப்பர்கள், pastors என்று நம்பினார்கள். இயேசுவா போய் அவர்களை மோதும் வரை சொன்னார் இவர்களுக்கு. We will come to that later. உங்களுக்கு டேடியையும் தெரியாது, என்னையும் தெரியாது. என்னை அறிந்திருந்தால் டேடியை அறிந்திருப்பீர்கள். ஏன் கீழ்ப்படுகிறவர்களுக்கு இயேசுவா டேடியை வெளிப்படுத்துகிறார். மத்தியாக 11:27. எம்மா நித்திர தூங்கி சோம்பறியா இருக்காதே. சோலமன் இது கூட சொன்னான், சோம்பறி போய் எறும்ப போய் கவனிச்சு பார். அது என்ன செய்து மாறி காலத்தில் தேவையான சாப்பாட்டை கோடை காலத்தில் சேர்த்து வைக்குது. எல்லாத்திலையும் ஒரு பாடம் இருக்கு. நாங்க தேவனுடைய ஞான கண்ணோடு அதை பார்க்கிறது இல்லை. ஏன் இது இப்படி? அதுக்கு ஒரு லீடர் இல்லையே, இடையில ஒன்றோடு ஒன்று சண்டை பிடிக்கிறது இல்லையே.
வந்தா டிராபிக் சிக்னல் லைட்டில் ஸ்டாப் பண்ணு போட you have to think all these things. Anyway, we will continue from there. எப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை இயேசுவை சந்தித்தார். இன்னும் நாங்கள் நேரடியாக அவர்களுக்கு மூஞ்சையில கொடுத்தது அந்த இடத்துக்கு வரவில்லை. வேத பாரகரே பரிசெயரே உங்களுக்கு ஐயோ. என்ன நான் சொல்லி இருக்கிறேன் டாடி, அந்த நேரத்தில் இருந்த மேய்ப்பர்கள் வயிறு வளர்க்கிறீர்கள், குரட்டை விடுகிற நாய்கள், எதிரி வாரான் கள்ளன் வாரான் என்றும் வீட்டை காக்க வேண்டிய நாய் குரட்ட விடுது. சாப்பாட்டுக்கு விருப்பமான பெருவகுற நாய்கள், சில நாய்கள் அவ்வாவில சாப்பிட்டு வண்டி ஒரு குடம் மாதிரி வந்துடும், நடக்க இல்லாம போகும். இப்படியெல்லாம் சொற்கள் பாவித்திருக்கிறது. அவர் ஷெப்பர்ட்ஸ் மேய்ப்பர்கள் ஏசாயாவிலே பெருவகிற நாய்கள். எசேக்கியேல் 34 நல்லா வலிச்சு குடிப்பீர்கள் என்ன, ஆற்ற பாலையும் நெய்யையும் தயிரையும் கொழுப்பையும் காயங்கட்டுறதில்லை. இதெல்லாம் அவருடைய கண்களோட பார்க்க வேணும். இப்ப விளங்குதான் எத்தனை சின்ன கூட்டங்கள், பெரிய கூட்டங்கள், பெரிய 1000 பெரிய சபைகள், அவங்களோட தகப்பன் யார், அவங்களுடைய இருதயத்தில் இயேசுவின் வார்த்தைகள் உள்ளே இருந்தால் அதை அறிவிக்க வேண்டுமே. ஏன் நான் சொல்றது உங்களுக்கு விளங்குறது இல்லை? உங்களுக்கு என்ன வார்த்தை கேட்க மனம் இல்லை? உங்களுக்கு தகப்பன் பேய். Receive the blessings. Yavreka Yahweh Shpreka Yair Yahweh Panavalieka Vioneka Isla Yahweh Panavalieka Vaizamika Shalom. Yahweh உங்களை ஆசீர்வதித்து உங்களை காப்பாராக. யெகோவா உங்கள் மேல் தமது முகத்தை பிரகாசிக்க செய்து உங்களோடு கிருபையாய் இருப்பாராக. யெகோவா தமது முகத்தை உங்கள் பக்கமாய் திருப்பி உங்களுக்கு சமாதானம் கொடுப்பாராக. யெகோவாவின் பேரில் இந்த ஆசீர்வாதங்கள் உங்கள் மேல் வந்து இறங்குவதா. அவருடைய இரக்கத்தில் இன்றைக்கும் அவரது மன்னா சாப்பாடை நாங்கள் பெற்றுக்கொண்டோம். எனவே இருள் மூடிக்கொண்டே போகிறது, காரிருள் ஜனங்களை மூடுகிறது. தொடர்ந்து அவரோடு பேசிக் கொண்டிருங்கள். கொடிய நாட்கள் நடிகை சித்தமானால் நாளைய தினத்தில் சந்திப்போம். God bless you.